மற்றவர்களால் நாம் கவனிக்கப்படுவதும் பாராட்டு பெறுவதும் நம்ம ஒரு உற்சாகமான மனிதரா மாத்திரும். நல்ல அழகா ட்ரெஸ் பண்றதும் பார்த்ததும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கிறதும் பர்சனாலிட்டியா? இதுவெல்லாம் தான் பர்சனாலிட்டி அப்படின்னு நீங்க இதுவரை நினைச்சிட்டு இருந்தா அது 100% தவறு. அப்ப பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்ன? அதை எப்படி நம்மால உருவாக்க முடியும்? அதனால நம்ம லைஃப்ல நடக்க போற மாற்றங்கள் என்ன? இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்க 8 விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நீங்க கொண்டு வரும்போது அது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். அது உங்க வாழ்க்கையில புதிய நட்புகளை கொண்டு வரும், உங்களுடைய வேலையில புதிய மாற்றங்களை கொண்டு வரும், எப்பவும் உங்களை வெறுப்பா பார்க்கிறவங்க அன்பா அணுக வைக்கும், உங்களுடைய பிசினஸ்ல பெரிய மாற்றங்களை இந்த வீடியோ ஏற்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனா எதுவுமே சரியில்லைன்னு அடிக்கடி உங்களையே வெறுக்கும் உங்கள் பார்வை மாறக்கூடும். ஒரு புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். வணக்கம் நண்பர்களே, இது மாஸ்டர்ஸ் டெஸ்க். நான் உங்கள் நண்பன் அப்துல். நம்பர் 1, நோ யுவர் செல்ஃப். எத்தனை பேருக்கு அவங்கள பற்றி சொல்ல தெரியும்? உண்மையில மற்றவங்கள பத்தி தெரிஞ்ச அளவு கூட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நமக்கு பிடிச்ச உணவு, நமக்கு பிடிச்ச கலர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறங்கிறது மட்டுமில்ல, உங்களுக்கு எவ்வளவு தெரியும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, உங்க பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதை தெரிஞ்சிருந்தா மட்டும் போதாது, உங்ககிட்ட இருக்கும் தவறுகளை சரி செய்ய ஆரம்பிங்க. நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிற விஷயங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எந்த காரணத்திலையும் உங்களுடைய பலவீனங்களை பத்தி பேசாதீங்க, மத்தவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணவும் பண்ணாதீங்க. நம்பர் 2, டோன்ட் கம்பேர். உங்களை யாரோடும் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கிறது. அனுபவங்களும் திறமைகளும் வளரும் போது ஒரு தனித்தன்மை மிக்க மனிதரா மாற முடியும். எப்போ நம்ம மற்றவங்களோட ஒப்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மளுடைய திறமைகள் குறைய ஆரம்பிக்குது. ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் தன்னோட திறமைகளை எப்பவும் இம்ப்ரூவ் பண்றதுல கவனத்தை செலுத்துவாரு. மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ண மாட்டார். உங்களை மற்றவரோட ஒப்பிடாம உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகும். நம்பர் 3, பாசிட்டிவ் திங்கிங். நல்லதையே நினையுங்கள். ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றங்களை தரும் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியங்கள் இன்றைய கண்டுபிடிப்புகள். ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு நல்ல எண்ண அலைகளால் உருவாக்கப்பட்ட அற்புதங்கள் தான். உங்களோட பர்சனாலிட்டியை வளர்க்கறதுக்கு இது உதவும். வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது, ஆனா அதே போல எப்பவும் தோத்துட்டே இருக்கவும் முடியாது. நம்மால முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும்போது ஒவ்வொரு தோல்வியும் சந்தோஷமா எதிர்கொள்ள உங்களால முடியும். அந்த மகிழ்ச்சியோட அடுத்த ஸ்டெப்பை ஆரம்பிங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண ரொம்ப முக்கியம். நம்பர் 4, அனைவரையும் மதியுங்கள். ஒரு அன்பான வார்த்தை உங்களை மற்றவரிடம் தனித்துவம் மிக்க மனிதராக காட்டும். எந்த அளவு சக மனிதர்கள் கிட்ட அன்பாவும் முகமலர்ச்சியாவும் இருக்க பழகுறீங்களோ அந்த அளவு உங்கள் அடையாளங்கள் மாறும். எல்லோருக்கும் மதிப்பு கொடுங்க. இந்த நிமிடத்திலிருந்து ஒரு அன்பான மனிதரா மற்றவங்க கிட்ட உங்களை அடையாளப்படுத்துங்க. இந்த விஷயம் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மரியாதையும் அங்கீகாரத்தையும் வாங்கி கொடுக்கும். நம்பர் 5, பாடி லாங்குவேஜ். சைகைகள் தான் மொழியற்ற மனிதன் பேசிய முதல் மொழி. நீங்கள் பேசாத விஷயத்தையும் நீங்கள் மறைக்கும் உங்கள் குணத்தையும் உங்களோட உடல் மொழி காட்டு கொடுத்துரும். ஒரு புதிய மனிதரை நீங்கள் சந்திக்கும் போது உங்கள் பாடி லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும். உதாரணமா, ஒருத்தர்கிட்ட பேசும்போது நேரா அவரோட கண்களை பார்த்து பேசுவது, இருக்கையில எப்போதும் நேராக நிமிர்ந்து அமர்வது, மற்றவர்கள் கருத்துக்களை பொறுமையாக கவனமாக கேட்பது, இதுவெல்லாம் உங்களோட உடல் மொழிகளை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திடும். ஒருத்தர் உங்ககிட்ட கைகுலுக்கும் போது இறுக்கமாகவும் அது உறுதியாகவும் இருக்கட்டும், அது உங்களோட உறுதியான நம்பிக்கையான மனிதரா அடையாளப்படுத்திடும். பாடி லாங்குவேஜ் உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 6, ஸ்பீச். ஒரு விஷயத்த நறுக்கு தெரித்த மாதிரி நச்சுன்னு உங்களால பேச முடிஞ்சா அதுதான் ஸ்பெஷல். சொல்ல வந்த விஷயத்த எவ்வளவு சுலபமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுலபமா சொல்லுங்க. எல்லோருக்கும் புரியுற மாதிரி எளிமையா இருக்கணும். அதே போல என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோங்கிறதுல கவனமா இருக்கணும். நம்பர் 7, அப்ரிசியேட். மற்றவங்களை பாராட்டும் பண்பு நம்ம கிட்ட இருந்தா நீங்க தான் ஆளுமை திறன் மிக்க மனிதர். அடுத்தவங்களோட நல்ல விஷயங்களை பாராட்டணும். இந்த பாராட்டு உங்களுக்கு மரியாதையும் அன்பையும் கொண்டு வரதோட ஒரு நல்ல உறவையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். சின்ன சின்ன உதவிகளுக்கும் நன்றி சொல்லணும். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் செய்யும் சின்ன சின்ன உதவிகளுக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களை மதிப்புமிக்க மனிதரா இந்த விஷயம் மாத்திரும். நம்பர் 8, கான்பிடன்ஸ். 7 விஷயங்களை பார்த்தாச்சு. இந்த 7 விஷயங்களும் இந்த ஒரு விஷயத்துல நீங்க சரியா இல்லாத போது வராது. மனசுல ஒரு நம்பிக்கை உறுதியாகும் போது அதை பற்றி தேடல்கள் அதிகமாகும். அந்த உறுதி உங்களை மாற்றும். திரும்ப திரும்ப செய்யும் ஒரு வழக்கம் பழக்கமாக மாறும். இந்த நம்பிக்கை வளர முதல் வழி, எந்த ஒரு விஷயத்தையும் அதை பற்றிய புரிதலோடு முழுமையா தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. பிடிவாதம் இருந்தால் போதும், வாழ்க்கையில பிடித்தவைகளை உங்களால் அடைய முடியும்.
இந்த 8 விஷயங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்க பின்பற்றி கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.